இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இதில் வந்து சரியாக 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஹெவி ஸ்பைசஸ் எதுவுமே போடலை. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸோடு சேர்த்து ஒரு முறை இந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எண்ணெயில். ஸோ வழக்கமாக எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வேகும். அகைன் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. எப்போவுமே கருவேப்பிலை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கறி பிடிக்கும் சட்டி. ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். 3 பெரிய வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். முக்கியமாக தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்ததாக பார்த்து வாங்கிக்கோங்க. அகைன் இப்போ இந்த தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த அத்தனையுமே ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். தொக்கு பதத்துக்கு வர்றதுக்காக நம்ம இந்த சட்டியை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சரியாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு துணி பயன்படுத்தி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளியும் இஞ்சிலையும் இருக்க பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு முறை இதை கலந்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் மேஷியாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பர் அரோமாவும் வருது. இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க சிக்கனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த தொக்கோடு சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ சிக்கன் செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போது நான் இந்த தொக்கோடு இந்த சிக்கனையும் சேர்ந்து கலந்துட்டேன். அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துட்டு, வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு போட்டிருப்போம். அதனால் கொஞ்சோண்டு பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை சிக்கனில் படுற மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த அத்தனை மசாலாவும் இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. சிக்கனை வதக்குறேன்னு தயவு செஞ்சு பிச்சிடாதீங்க. சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு பிஞ்சிரும். இப்போ மறுபடியும் தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. சரியாக இப்போது 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துகிட்டோம். ஒரு துணி பயன்படுத்தி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் எக்ஸாக்ட் அந்த நான்வெஜ் டேஸ்ட் இதில் வந்து வரும். அதனால தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். நீ தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம், தாராளமாக அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லை, அப்படியே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து சமைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து அகைன் நம்ம சிக்கனோட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் இருக்க எக்ஸஸ் தேங்காய் வாட்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்த்து இப்போது மறுபடியும் நம்ம ஒரு மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு வந்து நம்ம மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, சூப்பராக வரும். நாளைக்கு இன்னொரு லாக் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மியா.